ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அது என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு அதை எப்படி பாயில் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இது நான் லூதியானாவில் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆண்டி வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணால் அந்த டேஸ்ட் இருக்காது, நான் சொல்கிற மாதிரி ஐரன் தவா இல்லைன்னா ஐரன் வடை சட்டியில் வந்து பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் இப்போது உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிழங்கு எடுத்துட்டு நீட்டாக தோல் எடுத்துக்கணும். பில்லர்ல தோல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீட்டாக கழுவிக்கோங்க. ஓகேவா? கழுவிட்டு அப்புறம் ஒரு சின்ன தபர்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது எப்படி வந்து தண்ணியில் போட்டு வைப்போம், வாழைக்காய் கட் பண்ணாலும் சரி, உருளைக்கிழங்கு கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே நீங்கள் கொஞ்சம் திக்காக கட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெதுன்னு வேணும் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாழைக்காய் சிப்ஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது கூட ஓகே தான், இந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகே தான், இந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகே தான். ஸோ தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நீட்டாக. அப்புறம் தோசை தவா இருக்கு இல்லையா, ஐரன் தவா, தோசை தவா. ஃபர்ஸ்ட் வந்து தோசை தவால நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐரன் வடை சட்டியில பண்ணுங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஒன் திங் வந்து ஐரன் தவால வச்சு வந்து அந்த சிப்ஸ் மாதிரி நல்லா கிறிஸ்பியா வந்துடும். அதே நம்ம வந்து வடை சட்டியில வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பொரியல் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஐரன் தவா. கீ வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம லைட்டாக அப்ளை பண்ணுவோம் ஆயில், ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீ பிடிக்காது அப்படின்னா பட்டர் கூட நல்லா இருக்கும், ஆனால் வந்து கீ தான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ மீடியம் ஃப்ளேம் வைங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீசஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் மூடி வைக்கும் போது மீடியம் வச்சுக்கலாம். ஸோ சென்டர்ல இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற பீசஸ் வைங்க. லைட்டா கீ போட்டுட்டு, நிறைய எல்லாம் கீ போடாதீங்க, லைட்டா போடுங்க. போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வைங்க, அப்பதான் வந்து நல்லா வெந்துடும். நீங்க எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து வெந்துடும், பட் ஆனால் கீழே வந்து அந்த கொஞ்சம் கிறிஸ்பியா ஜாஸ்தியா வரும். ஓகேவா? சேம் லைக் வாழைக்காய் பொரியல் நம்ம தவால பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சுட்டு இப்படி இருக்கும், கொஞ்சம் ஹாஃப் பாயில் மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம்ல தெரியுதா, ஹாஃப் பாயில் மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி டைம்ல லைட்டா திருப்பிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, பட் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கறி பிடிச்சிடும். இந்த கலர் வரணும். ஓகே, சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா பசங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு குடிக்கிறதுக்கு பதிலா லைட்டா நீங்க கீ கூட போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க டைரக்டா வந்து இந்த தவால வச்சாவே வந்து கிறிஸ்பியா வந்துடும். அவங்களுக்கு எல்லாம் வந்து சிப்ஸ் மாதிரி நல்லா டைம் பாஸ் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் போயிடும். சேம் லைக் நம்ம உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவங்களுக்கு கிறிஸ்பியா பிடிக்கும்னா சூடா பண்ணி கொடுங்க. இல்ல என் பசங்க வந்து சாஃப்டா இருந்தாலும் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். ஓகேவா? வெந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டீங்க. வேகிற வரையிலும் மட்டும்தான் மூடி. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வெந்துருச்சு அப்படின்னா வந்து மூடி தேவையில்லை. நம்ம நார்மலா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கறி பிடிக்காம எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். வேகிற வரையிலும் தான் மூடி. கீயா பட்டரா உங்க விருப்பம். ஆயில் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணும் போதே வந்து சில வந்து கலர் மாறும், ஏன்னா சென்டர்ல ஃப்ளேம் ஜாஸ்தியா வந்ததுனால. ஆனா நம்ம இந்த எட்ஜஸ்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா ஃப்ரை ஆகும், அதை பார்த்துக்கோங்க.
ஸோ நம்ம சிம்பிளாக ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டா. கீயும் வேண்டாம் பட்டரும் வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி பீசஸ் வச்சு மூடி வச்சாவே பாயில் ஆகிடும். நம்ம குக்கரில் வச்சு விசில் எல்லாம் போடுறதுக்கு. ஓகேவா? விசில் எல்லாம் வைக்கிறதுக்கு இன்னும் நல்லா ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா சிப்ஸ் மாதிரி வந்துடும். ஓகே, வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சால்ட்டு காரம் போட்டுட்டு சாப்பிடுங்க. நான் வந்து டைரெக்டாக அப்படி தான் சாப்பிடுவேன். அதுதான் நான் கீ போட்டுட்டு ஒரு மைல்டு ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.